இது இந்த வீடியோவில் வந்து தீன் குடியாம், அதாவது இது வந்து என்ன இது இது வந்து குஞ்சன் ஹிந்தி பாட்மாலா கிளாஸ் 3 சிபிஎஸ்சி ஹிந்தி புக்கில் 3rd சாப்டர் தீன் குடியா. இதோட ஃபுல் டீட்டெயில்டு வேர்ட் பை வேர்டு இந்த லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் ஒரு பார்ட்டில் வந்து புக் பேக் எக்ஸசைசஸ் கவர் பண்ணியிருக்கேன், பார்ட் 1ல். இது ரெண்டும் ஐ திங்க் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து இது வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் புக் பேக் எக்ஸசைசஸ் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து செகண்ட் இது பார்ப்போம். இதில் வந்து கிஸ் சே கஹா, யார் வந்து யார்கிட்ட சொன்னாங்க. இதில் 3 இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தீஸ்ரி குடியா சப்ஸே அச்சி ஹே, இந்த 3வது பொம்மை வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல பொம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா? கிஸ்னே கஹா, கிஸ்ஸே கஹா, யார் சொன்னா? பீர்பல்னே கஹா. தப்பாக எழுதி வச்சிருக்கு. இது என்ன? பீர்பல்னே கஹா. யார்கிட்ட சொன்னா? அக்பர் சே கஹா. ஓகே, கிஸ் நே, பீர்பல் நே, கிஸ் சே. ஓகேயா? அக்பர் சே கஹா, பீர்பல் நே அக்பர் சே கஹா. பீர்பல் வந்து அக்பர் கிட்ட சொன்னார். பீர்பல் நே ஏக்தம் சஹி பஹச்சானா, பீர்பல் என்ன ஒரே மிட்டா கரெக்டானது கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்கிறான். யார் சொன்னா? இது வந்து கலாக்கார் வந்து அக்பர் கிட்ட சொல்கிறார். கலாக்கார் கிஸ்னே கஹா? கலாக்கார் நே கஹா. கிஸ்ஸே கஹா? அக்பர் சே கஹா. அக்பர் சே கஹா. ஓகேயா? அடுத்து 3rd ஒன் வந்து தும்ஹாரா கோய் ஜவாப் நஹி அப்படின்னு யார் சொன்னது? அதாவது இது என்ன ஆக்சுவலாக, தும்ஹாரா கோய் ஜவாப் நஹி அப்படின்னா உங்ககிட்ட பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு அர்த்தம். பட் ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஓமையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, யூ ஆர் வெரி எக்ஸலண்ட் அப்படிங்கிறத தான் இப்படி சொல்கிறது. தும்ஹாரா கோய் ஜவாப் நஹி அப்படின்னு யார் சொல்லுவா? சரியாக பீர்பல் வந்து சரியாக அந்த பொம்மை 3ல் எது கரெக்டான சரியாக நல்ல பொம்மைன்னு கண்டுபிடிச்ச உடனே அக்பர் நே பீர்பல் சே கஹா. ஓகேயா? பீர்பல் சே கஹா. அக்பர் வந்து பீர்பல் கிட்ட சொல்வார். ஓகேயா? ஸோ இது வந்து செகண்ட் ஒன்று. 3rd ஒன் என்ன? சஹி உத்தர் சுன்கர் லகாவோ, சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணி டிக் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இதில் வந்து கலாக்கார் கிஸ்கே தர்பார் மே ஆயா, இந்த ஆர்டிஸ்ட் வந்து யாருடைய தர்பாருக்கு வந்தார்? யாருடைய கோர்ட்? தர்பார்னா என்ன? கோர்ட். யாருடைய கோர்ட்டுக்கு வந்தார்? ராஜா கிருஷ்ணதேவோட கோர்ட்டுக்கு வந்தாரா? அக்பர் கே கோர்ட்டுக்கு வந்தாரா? மகாராணா பிரதாப் கே கோர்ட், அவரோட கோர்ட்டுக்கு வந்தாரா? சிவாஜி கே கோர்ட், சிவாஜியோட கோர்ட்டுக்கு வந்தாரா? யார் கோர்ட்டுக்கு வந்தார்? அக்பரோட கோர்ட்டுக்கு தானே வந்தார். ஸோ வந்து அக்பரோட கோர்ட், அக்பரை வந்து டிக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கலாக்கார் கே பாஸ் கித்னி குடியான் தீ, கலாக்கார் கிட்டக்க எத்தனை பொம்மைகள் இருந்துச்சு? 2 ஏக் 1 4 4 இல்லை 3 குடியான் தானே இருந்துச்சு அவர்கிட்ட. 3 பொம்மையில் தான் எது நல்ல பொம்மைன்னு அவர் வந்து எது அச்சி குடியா அப்படின்னு அவர் பார்க்க சொன்னார் இல்லையா. அதனால் தீன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து இதை பார்த்துருவோம். இது என்னது? இது வந்து இன் சப்தோம் கே விலோம் சப்து லிக்கோ. விலோம் சப்துன்னா என்ன? ஆப்போசிட் வேர்டு வந்து எழுத சொல்கிறாங்க. விலோம் சப்துன்னா ஆப்போசிட் வேர்டை வந்து எழுத சொல்கிறாங்க. இது என்னன்னு சொல்லுவோம்? ஆன்டனிம்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இல்லையா. சினோனிம்ஸ்னால் மீனிங்கு, ஆன்டனிம்னா ஆப்போசிட். ஓகேயா? ஸோ என்ன இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னன்னு பார்த்துருவோம். கொஞ்சம் கிறுக்கி எழுதியிருக்கு, நான் அதை தப்பாக இருந்தால் இல் கரெக்ட் அண்ட் ரைட். பாஹர்னா என்ன? வெளியே. அதுக்கு அந்தர்னா உள்ளே. ஆனானா வர்றது. ஜானானா போகிறது. ஓகே, ஆனா ஜானா.
அடுத்து அச்சி, அச்சின்னா நல்லது, புரின்னா கெட்டது. ஓகே, அச்சி புரி, அச்சி புரி. ஓகேயா. அடுத்து பாஸ், பாஸ்னா கிட்டக்க, தூர், தூர்னா தூரமாக. ஓகே, பாஸ்னா கிட்ட, தூர்னா தூரம். ஓகே, நியர் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அச்சி குட் பேட், ஆனா ஜானா வர்றது போகிறது, கம்மிங் கோயிங். ஓகேயா. பாஹர் அந்தர், பாஹர்னா என்ன வெளியே உள்ளே. அதுக்கு என்ன இங்கிலீஷில் அவுட்டு இன்னு. ஓகேயா. அடுத்து குண், குணம், அவகுண். ஓகே, குண்ணுக்கு வந்து என்ன எழுதணும், அவகுண், அவ் அப்படின்னு முன்னாடி போட்டுக்கணும். அவ், குண்ணுக்கு என்ன அவகுண் தான் ஆப்போசிட். இங்கே இப்படி போடலாமா, புக்லேயே தப்பாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. விலோம் சப்துனா இப்படி தான் போடணும். ஓகே. அடுத்து லாஸ்ட்டில் வந்து சுந்தர், சுந்தர்னா என்ன அழகு இல்லையா. சுந்தருக்கு வந்து அசுந்தர், இன்னு இப்படி போடக்கூடாது. இந்த இன்னு ஹாஃப் இன்னுக்கு பதிலாக தான் மேலே வந்து இந்த புள்ளி வைக்கணும். இந்த புள்ளிக்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த புள்ளி பேர், புள்ளி வைக்கிறதுக்கு பேர் வந்து, இந்த புள்ளிக்கு பேர் அனுஸ்வர். ஓகேயா. இந்த இன்னை தூக்கிட்டு மேலே அனுஸ்வர் வைக்கணும். ஸோ சுந்தருக்கு என்ன எழுதணும், ஆ மட்டும் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். ஓகேயா. சுந்தர். ஓகே, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாமில் எழுதணுன்னா பாருங்கள், இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு முக்கால்வாசி ஆன்சர் இருக்குது, அதை அப்படியே பார்த்து எழுதிடணும். முன்னாடி மட்டும் போடணும். ஓகேயா. இதுதான் சுந்தர், அழகுக்கு அசுந்தர், பியூட்டிஃபுல் அக்லி அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேயா. ஃபைன். ஓகே, ஸோ இதோட பார்ட் 2 புக் பேக் எக்ஸசைசஸ் தீன் குடியாவோடது முடிஞ்சிடுச்சு. ஓகேயா. அடுத்த எக்ஸசைஸ், அடுத்த வீடியோவில் நான் மிச்சம் மீதி இருக்கிற எக்ஸசைசஸ்லாம் போடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்து போடுறேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஐ ட்ரை டு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.